டிவிகேவும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. அவங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாம எங்க கிட்ட 8% ஓட்டு இருக்கு, 12% ஓட்டு இருக்கு, நாங்க இதை பிரிப்போம் அதை பிரிப்போம். பிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார். என்ன பண்ணிருக்கீங்க கிரவுண்ட்ல? உங்க ஒர்க் என்ன? கிரவுண்ட்ல ஒர்க்கே ஒன்னும் பண்ணலன்னா உங்களுக்கு வெளில வந்து ஓட்டு கேட்கறது தகுதியே கிடையாது. சோ முதல்ல அதை பண்ணுங்க. ஒரு வருஷம் ஆச்சு வந்து ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப என்டிகே எடுத்துப்போம். 2016 இருந்து 24 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இயர் எடுங்க. 16, 17, 18 ஏதாவது ஒரு இயர் எடுங்க. அந்த ஒரு இயர்ல அவங்க என்னென்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுல டிவிக்கு காவாசி பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க எவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்தாரு, எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளவு மக்களோட சேர்ந்து நின்று போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, அதுல 1% டிவிக்கே பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க தகுதியானவர்கள். சோ இது எதுவுமே பண்ணாம சும்மா நம்பர்ஸ் வச்சுட்டு விஜய் பெரிய ஒரு ஆக்டர் ஓட்டு போடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சினிமா கிடையாது. விஜயோட படம் 100 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு சினிமா ரசிகர்கள் அவங்க கொடுப்பாங்க தலைவர்களுக்கு. ஆனா அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு கொடுக்கணும்.